பூனையும் அதன் காலனியும். தூரத்துல ஒரு நிலம் இருந்துச்சு. அங்க மில்லரும் 3 மகன்களும் வாழ்ந்து வந்தாங்க. சின்ன மகன் மார்க்கியூஸ் எப்பவும் தன்னோட அப்பா கூட இருப்பான். ஒரு நாள் அந்த மில்லர் இறந்து போயிட்டாரு. தன்னோட முதல் பையனுக்கு தன் தொழிற்சாலையை விட்டு சென்றார். கழுதைய 2வது மகனுக்கும், புஸ் என்று அழைக்கப்படும் பூனைய 3வது மகனுக்கும் விட்டு சென்றார். மூத்த 2 சகோதரர்களும் கடைசி பையனை பார்த்து சிரிச்சாங்க. அவன் எதிர்பாராத நிலையில தோல்வி அடைஞ்சான். ஏன் அப்பா பூனையை என்கிட்ட கொடுத்தாருன்னு ஆச்சரியப்பட்டான். ஓ புஸ், உங்களுக்கு நான் என்ன செய்ய? என்னால உங்களுக்கு சாப்பாடு ஊட்டதான் முடியும். எனக்கு ஆலையும் இல்ல, கழுதையும் இல்ல. நான் எப்படி வாழ போறேன்? பிறகு ஏதோ மந்திர வித்தை நடந்துச்சு. அது மார்க்கியூஸ்க்கு மன அதிர்ச்சியை கொடுத்துச்சு. எஜமானனே, கவலைப்படாதீங்க. என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். புஸ், உன்னால பேச முடியுமா? இந்த பூனை என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா எஜமானே, என்னால நிறைய காரியம் பண்ண முடியும். எனக்கு ஒரு பையும் ஒரு ஷூவும் கொடுங்க. நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. மார்க்கியூஸ் இன்னும் ஆச்சரியத்தில் இருந்தான். எப்படி பையும் இதுக்கு இணையான செருப்பும் செய்ய முடியும் என ஆச்சரியம் அடைந்தான். ஆனா பூனை பேசுறதுனால அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப சரி புஸ், நான் உனக்கு பேக்கையும் ஷூவையும் தர்றேன். நீ என்ன செய்யறன்னு பாக்குறேன். அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஷூ செய்யறவங்க கிட்ட போனாங்க. புஷ்ஷுக்கு ஷூ தைக்கணும்னு சொன்னான். அவர் ஆச்சரியப்பட்டார். என்னது, பூனைக்கு ஷூவா? என்ன கேக்குறீங்க நீங்க? ஆமா, கொடுங்க. புஷ் பெரிய பையையும் ஷூவையும் வாங்கிக்கிச்சு. இங்க பாரு புஸ், இப்ப நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன செய்ய போற? முதல்ல இரவு சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டு வரேன். முயல் எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கு புஷ் போச்சு. கொஞ்சம் கேரட்டையும் கீரைகளையும் அந்த பைக்குள்ள போட்டுச்சு. அந்த பைய திறந்தபடி வச்சுட்டு மரத்துக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருந்தது. சில முயல்கள் அந்த பைக்குள்ள வந்து கேரட்டை சாப்பிட ஆரம்பிச்சது. அங்கிருந்த பூனை ஓடி வந்து பைய மூடிடுச்சு. புடிச்சிட்டேன். மார்க்கியூஸ பார்க்க புஷ் கிளம்பிடுச்சு. இரவு சாப்பாட்டுக்கு முயலை கொண்டு வந்திருக்கேன். புஸ், நீ முயலை புடிச்சு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்பான உணவை இருவரும் சமைச்சாங்க. அடுத்த நாளுக்கு தேவையானதும் மீதி இருந்தது. புஷ் எந்த ஓய்வும் எடுக்காம திரும்ப வெளியில போய் அதே மாதிரி தந்திரத்தை பயன்படுத்தி முயல்களை பிடிச்சது. போற வழியில ராஜா மாளிகைக்கு போகலான்னு முடிவு பண்ணுச்சு. காவலாளிகள் அந்த மாளிகையின் வழியை அடைத்தார்கள். உள்ளே போகலாமா ஐயா? நான் ராஜாவுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன உள்ள போக விடாம தடுத்தீங்கன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன பூனை, நீ செருப்பு போட்டுக்கிட்டு பேசுறியே? இதை எப்படியாவது மன்னர் பாக்குற மாதிரி செய்யணும். சரி, உள்ள போ. கதவின் வழியாக பூனை நடந்து மாளிகைக்குள் போனது. ராஜா ராணி இளவரசி உட்கார்ந்து இருக்கும் இடத்திற்கு போச்சு. அவங்கள ஆச்சரியப்படுத்தும்படி பேசுச்சு. நன்றி ராஜாவே, என்னோட பேர் ஃபூஸ். நான் சில பரிசுகள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதை நீங்க வாங்கிப்பீங்களா ராஜா? தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. ஓ, என்ன அழகான மந்திர பூனை! நீ இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்னெல்லாம் வச்சிருக்கியோ அதை எல்லாத்தையுமே கொண்டு வா. உன்னோட வெகுமதியை நாங்க ஏத்துக்கிறோம். நன்றி மகாராஜா. மந்திர பூனையையும் அதோட ஷூவையும் பார்த்து இளவரசி குதூகலம் அடைஞ்சாங்க. நாங்க உன்னை புஸ்ஸின் பூட்ஸ்னு கூப்பிடலாமா? ஃப்ரிகோ, அந்த பூனைக்கு சாப்பிட வயிறு நிறைய என்ன வேணுமோ கொடு. முக்கியமா அந்த பூனைக்கு பாலும் கிரீமும் கொடுங்க. அவர்கள் சொன்னபடியே ராஜாவின் வேலைக்காரன் செய்தான். அதன் பிறகு புஷ் பாலையும் வெண்ணையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புச்சு. புஷ் திரும்ப வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு. புஸ்ஸின் பூட்ஸ், நீ பணக்கார குடும்பத்தை சந்திச்சியா? என்கிட்ட சொல்லு, அந்த இளவரசி எப்படி இருந்தாங்க? ஓ, அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்புறம் எனக்கு சாப்பிட கிண்ணத்துல பாலும் வெண்ணையும் கொடுத்தாங்க. இனிமையா பேசினாங்க. அவங்கள நீ திருமணம் செய்து கொள். நானா? நான் உன்னோட எஜமானன். ஆனா நான் இளவரசன் இல்ல. சில இளவரசர்கள் மாளிகை வச்சிருப்பாங்க, அவளை கொண்டு போவாங்க. புஷ்ஷால எந்த வார்த்தையும் பேச முடியல. ஆனா ஒவ்வொரு நாளும் 1 அல்லது 2 முயல்களை அரண்மனைக்கு போய் வெகுமதியாக ராஜாவுக்கு கொடுத்துச்சு. அந்த மந்திர பூனை தன் எஜமானுக்கு வேட்டையாடி வருவது, ராஜாவுக்கு வெகுமதிகளை கொடுப்பது, புஷ்ஷின் பூஸ்ட் பேச்சு வெளியே பரவ தொடங்குச்சு. கொஞ்ச தொலைவுல ஒரு அரக்கன் பெரிய மாளிகையில வாழ்ந்து வந்தான். மிக பெரிய அரக்கனாக இருந்தான். அவனுடைய பாதைய யாரும் கடந்து செல்ல மாட்டாங்க. அப்படி செஞ்சா அவர்களை பிடிச்சு தின்றுவான். ஆனா பூனைக்கு அந்த அரக்கனை சந்திக்க போதுமான தைரியம் இருந்துச்சு. அந்த மாளிகையோட கதவை பூனை தட்டுச்சு. அப்போ அரக்கன் கதவை திறந்தான். என்ன இது?
பூனைக்காலில் ஷூவா? ஐயா அது ஓ, இது பேசுகிறதா? கொஞ்சம் இரு. உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ கண்டிப்பாக புஷ் அண்ட் பூட்ஸாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் அந்த வியப்படைய வைக்கும் அந்த சக்தி உள்ள அரக்கனா? உங்களை பார்த்து எல்லோரும் பயப்படுகிறார்கள். அரக்கன் தன் புகழை கீழே உட்கார்ந்து கேட்கிறான். நான் பூனையை சாப்பிடுவது இல்லை, அது உன் அதிர்ஷ்டம். புஷ் மாளிகைக்குள் நடந்து போச்சு. அந்த அரக்கனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எதற்காக இங்கு வந்தாய்? உங்கள் மந்திர சக்தியை பார்க்க வந்தேன். நீங்கள் எந்த விதமான மிருகமாகவோ மாறுவீர்களாமே, அது உண்மையா? ஆமாம், அது உண்மைதான். அது என்கிட்ட காட்ட முடியுமா? அன்போட பார்க்க விரும்புறேன். பெரிய சக்தி வாய்ந்த சிங்கமாக அந்த அரக்கன் மாறினான். அவனுடைய சத்தத்தை கேட்டு பூனை பயந்தது. சரி சரி, நான் உங்களை நம்புறேன். நீங்க பழைய நிலைமைக்கு வந்துருங்க. சரி சரி, இப்ப நம்புறியா? ஆமா, நீங்க பெரிய திறமசாலி தான். அப்படியா? சரி, உங்களால ஒரு சின்ன மிருகமா கூட மாற முடியுமா? மாறி காட்டுங்களேன் பாப்போம். என்னால எந்த உருவத்துக்கும் மாற முடியும். இப்போவே மாறுறேன் பார். ஒரே வினாடிக்குள் அவன் சிறிய எலியாக மாறினான். புஷ் இந்த நேரத்திற்காக தான் காத்திருந்தது. வேகமாக ஓடி அதை விழுங்கிவிட்டது. இந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்தேன். தனது தலையை உயர்த்தி கொண்டு அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தது. அனைத்தும் அது திட்டமிட்டபடியே நடந்தது. பின்பு எஜமான் வீட்டுக்கு திரும்பிச்சு. இன்னைக்கு முயல்கள் கொண்டு வரலையா? இல்ல, நாம இன்னைக்கு ஆத்துக்கு குளிக்க போலாமா? இப்பவா? ஆமா எஜமானே, என்ன நீங்க நம்புங்க, வாங்க போலாம். மார்க்யூஸ் குழப்பமாக இருந்தான். ஆனால் அந்த பூனைக்கு பின்னாலே ஆற்றுக்கு செல்கிறான். அவன் தன் ஆடைகளை கழட்டி விட்டு தண்ணீருக்குள் குளிக்க செல்கிறான். துணியெல்லாம் எடுத்து பூனை கல்லுக்கு பின்னாடி மறைச்சு வச்சது. ராஜாவோட குதிரை வண்டி அந்த பக்கமா கடந்து போச்சு. வாரத்துல ஒரு முறை அந்த வழியா ராஜா கடந்து செல்வதை பூனை கவனிச்சது. அந்த குதிரை வண்டி தன் அருகில் வரும் வரை காத்து கொண்டிருந்தது. பூனை அப்பொழுது உதவி என கத்த துவங்கியது. உதவி, உதவி! குதிரை வண்டி நின்றது. ஒரு வினோதமான சத்தம் வெளியே வருவதை ராஜா கேட்டார். போஸ், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாபெரும் ராஜாவே, தயவு கூர்ந்து எனது எஜமானுக்கு உதவி செய்யுங்கள். அவர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அவரது ஆடைகளை யாரோ திருடி சென்று விட்டார்கள். இப்போது குளிராக இருக்கிறது. எனது எஜமானுக்கு சீக்கிரமாக உடல்நலம் சரியில்லாமல் போயிடும். பாதுகாவலரே, நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த ஆடைகளை சீக்கிரமா கொண்டு வந்து மார்க்யூஸுக்கு கொடுங்க. அந்த ஆடை நல்லா வெதுவெதுப்பா இருக்கணும். புரிந்ததா பாதுகாவலரே? அரச குடும்பத்தின் ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஆற்றை நோக்கி பாதுகாவலர் சென்றார். பூனையும் அவர் கூட செல்கிறது. அரசின் துணிகளை அணிந்ததும் அவன் பார்ப்பதற்கு அரசன் போல் தெரிந்தான். குதிரை வண்டியில் இருந்து இளவரசி எட்டி பார்க்கிறாள். மார்கியோஸும் முதல் முறையாக இளவரசியை எட்டி பார்க்கிறான். ஓ, மார்க்யூஸ் கர்பாஸ் ரொம்ப அழகா இருக்காரு. இளவரசி, கற்பனையில நான் நினைச்சதை விட அழகா இருக்கீங்க. மார்கியோஸும் அந்த பார்வையை திரும்ப பெறுவதற்காக அந்த ராஜாவை வணங்குகிறான். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி அரசர் அவர்களே. நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம். கேரபாஸ்ல இருக்கிற மார்க்யூஸை சந்திக்க இது ரொம்ப நல்ல நேரம். ஒவ்வொரு நாளும் உன்னோட வெகுமதிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கோம். நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால முதல்ல உன்னோட வீட்டுக்கு நம்ம போலாம். திடீரென்று ராஜா பேசிய அனைத்தையும் புஷ் கவனித்துக் கொண்டே இருந்தது. நீங்கள் மதிப்புக்குரியவர். எனது எஜமான் மாளிகையில் மகிழ்ச்சியுடன் விருந்தளிக்க வேண்டும். வாருங்கள் செல்வோம். மார்கியோஸ் ஆச்சரியத்துடன் புஷ்ஷை பார்க்கிறான். நம்ம மாளிகையிலையா? புஷ் தலையை அசைத்தது. அதனால் மார்கியோஸ் குழப்பமடைந்தான். இருப்பினும் அவன் நம்பிக்கையுடன் தீர்மானிக்கிறான். நீங்கள் மதிப்பிற்குரியவர். நான் என்னோட மாளிகைக்கு உங்களை உணவருந்த அழைக்கிறேன். நீங்க வாங்க. ரொம்ப நல்லது, வாங்க போலாம். மார்கியோஸ் குதிரை வண்டிக்குள் காலடியை எடுத்து வைத்தான். அந்த புஷ் குதிரை வண்டி முன் ஓடியது. அவர்கள் அனைவரும் அந்த அரக்கனுடைய நிலத்தின் வழியாக சென்றார்கள். அந்த அரக்கனுடைய வயலில் அதிக விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். புஷ் அந்த விவசாயிகளை பார்த்து எச்சரித்தது. ஜாக்கிரதை, ராஜா இந்த வழியாக வருகிறார். ராஜா, இந்த நிலம் யாருடையது என்று கேட்டால் கேரபாஸில் உள்ள மார்க்யூஸ் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் ராஜா உங்க தலையை எடுத்து விடுவார். விவசாயிகள் பயந்தார்கள். பயத்துடன் தங்கள் தலையை அசைத்தார்கள். குதிரை வண்டி அந்த நிலத்தின் வழியாக வந்தது. ராஜா வேலை செய்யும் விவசாயிகளை பார்த்து அழைத்தார். ஆமா, இந்த நிலம் யாரோட நிலம்? நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்க? கேரபாசியில் உள்ள மார்க்யூஸோட ஐயா. மார்கியோஸ் ராஜாவோட குடும்பத்தினர் மனதில் பதிந்தார்.
கேரபாஸ்ல இருக்கிற மார்க்யூஸ் எஜமானனா? இந்த அற்புதமான நிலம் உன்னோடதா? நன்றி ராஜா அவர்களே. குதிரை வண்டி அரக்கனுடைய மாளிகையை நோக்கி சென்றது. புஷ் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ராஜா அவரது குடும்பம் மார்க்யூஸ் குதிரை வண்டியை விட்டு இறங்கினார்கள். அவனது மாளிகையை பார்த்து வியர்ந்து பாராட்டினார்கள். வாவ், எவ்வளவு அழகான அரண்மனை! உண்மையாவே அற்புதமா இருக்கு. மார்க்யூஸ் அந்த மாளிகையை அவனுடையது என்று உணர்ந்து கொண்டான். மகாராஜா அவர்களே, கேரபாஸில் இருக்கிற என்னோட மாளிகைக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க உள்ள வந்து என்னோட சாப்பிடணும். அந்த நாள்ல மார்க்யூஸும் பூனையும் அரச குடும்பமும் அந்த மேஜையில உட்கார்ந்து நிறைய உணவை சாப்பிட்டாங்க. அந்த அரக்கனுடைய வேலைக்காரனும் அந்த பூனையும் ருசி உள்ள சாப்பாட்டை பரிமாறினாங்க. மார்க்யூஸும் இளவரசியும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்து கொண்டாங்க. அவங்க பார்த்தத ராஜாவும் ராணியும் பார்த்துட்டாங்க. நமது மகளுக்கு சிறந்த மனிதனை கண்டுபிடித்தோம் என்று அறிந்தார்கள். ராஜா மார்க்யூஸிடம் பேசினார். ஆச்சரியமான வார்த்தைகளை கேட்டான். மதிப்பிற்குரிய மார்க்யூஸ், நான் ஒரு தகப்பனா கேக்குறேன், ராஜாவா அல்ல. என்னோட மகளை நீங்க திருமணம் செஞ்சுக்கிறீங்களா? அரசர் அவர்களே, உங்கள் வார்த்தையை நான் மதிக்கிறேன். இது எனக்கு மகிழ்ச்சி. மார்க்யூஸும் இளவரசியும் சீக்கிரமாவே திருமணம் செய்து கொண்டார்கள். மில்லருடைய மகன் இளவரசன் ஆனான். அப்பொழுது அவன் தன் தகப்பனுக்கு நன்றி செலுத்திவிட்டு பூனையுடன் விடை பெற்று வருகிறான். அதன் பின் முயலை வேட்டையாட பூனை செல்லவில்லை. அது அரச மாளிகையில் சந்தோஷமாக இளவரசன் இளவரசி கூட வாழ துவங்கியது.